பார்த்துக்கோங்க மிஸ். சாயந்தரம் வந்து அழைச்சிக்கிறேன். ஓகே சார். சரி. வா கலை. ஏன்டா நொண்டி நொண்டி வர? கிளாஸ்ல முட்டி போட வச்சிட்டாங்கப்பா. ஏன் முட்டி போட வச்சாங்க? டீச்சர் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசுனாங்கப்பா. நீ பேசுனியா? இல்லப்பா, கலர் தாப்பா அடிச்சேன். அது எப்படி மிஸ் நீங்க முட்டி போட வைப்பீங்க? அவன் என்ன பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? சார் ஒரு நிமிஷம், நடந்தது என்னன்னு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் பொறுமையா பேசுங்க. மிஸ், அது எப்படி மிஸ் நீங்க முட்டி போட வைப்பீங்க? ஒரு சின்ன பையன் மனசு எப்படி வேதனைப்படும்? காலேஜ் தானே, அதெல்லாம் சேர்ந்துடலாம். நீ கேட்டிருந்த மாடல் பிரபா எடுத்துகிட்டு வரான், நாளைக்கு வா. டேய் கலை, வாடா. ஏடா லேட்டு? வேலை வெட்டி நிற்க போகிறேன்ல, அதான் அதிகமாக வேலை வாங்குறானுங்க. ஆமாம், எங்கே பிரபா ஆளையா காணோம்? வெளில போயிருக்காண்டா, வந்துடுவான். ஓ சரிண்ணே. அப்புறம் நம்ம விஷயம் என்னாச்சு, எது பார்த்தீங்களா? இன்னைக்கு தான் பார்த்தேன். எப்படி அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் உனக்கு அனுப்புகிறேன், நீ பாரு. இந்த தடவை எப்படியா பண்ணிடணுண்ணே. அதெல்லாம் பண்ணிடலாம். சரி,
வீட்டில் என்னடா சொல்கிறாங்க? உங்களுக்கு தெரியாதானே இந்த விஷயத்தெல்லாம் எங்கே புரிஞ்சுக்க போகிறாங்க? நம்ம இதை எதுக்காக பண்ணுறேன்னு யோசிக்காம எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போ, காசு சம்பாரின்னு வெறுப்பாக இருக்குண்ணே. அதெல்லாம் விடுறா, பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரு பயம்தான், அப்படி தான் இருப்பாங்க. விடு, சரியாயிடும். சரிண்ணே, நான் கிளம்புறேன். காலை எங்கே கிளம்பிட்ட? வீட்டுக்கு போகிறேன்டா. சரி வா, கடையில் சாப்பிட்டு போகலாம். இல்லைடா, நேத்தா கடையில் சாப்பிட்டேன். சாப்பிட்டா இன்னைக்கு சாப்பிடக்கூடாதா என்ன? பாண்டியன் கடையில் சூடாக புரோட்டா போடுறாங்க, வாட சாப்பிட்டு போவோம். அம்மா, ம் எனக்கு ஹோட்டல் சாப்பாடு வேணுமா? டிஃபன் செஞ்சுட்டேனேடா. இல்லைம்மா, எனக்கு ஹோட்டல் சாப்பாடு தாம்மா வேணும். போய் உங்க அப்பாட்ட கேளு போ. இந்த மாதம் 5ஆம் தேதி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். இன்னைக்கு தேதி 20. இதோட அடுத்த மாதம் தான் நம்மளால ஹோட்டலில் சாப்பிட முடியும். புரிஞ்சுதா? நீ போகலாம். டேய் கலை, கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வாடா. வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? ம், 2 காப்பி போடு. ஆ முன்ன பின்ன போடு. ஆ சரிண்ணே. இதாண்ணே 6 ரூபாச்சு. 2 பக்கமும் போட்டியா? ஆமாண்ணே, போட்டேண்ணே. அப்புறம் இந்த ஃபைலை தம்பிகிட்ட கொடுத்துருங்கண்ணே. புடி. எப்படி இருக்கேன்னு கேட்டல, இவனால் நிம்மதி கெட்டு போய் கிடக்கேன். ஏன், அவன் என்ன பண்ணிட்டான் அப்படி? நாங்கள் தான் படிக்கல, கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டாலும் படிக்க வச்சோம்ல. நல்லா சம்பளம் வர வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலைக்கு ஊரை சுற்றிட்டு இருந்தா நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? வேலைக்கு போகிறவன் நிம்மதியாக இருக்கணும்ல. வேலைனா முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். நீ வேலைக்கு போல முன்னாடி நாங்களும் போனோம் 12 வருஷமா. என்னாச்சு, ஒரே நாள் இங்கே எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களா? அப்போ வயசுக்கும் வாழ்க்கைக்கும் யார் பதில் சொல்லுவா? எல்லா இடமும் அதே மாதிரி இருக்குமா? அதுக்கு தான் நாங்கள் 4 இடம் நல்லா விசாரித்து என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். எங்கே பேச்சை கேட்டால் தானே. அண்ணே, உங்கள் பையனுக்கு என்ன வயசாகுது? 20. உங்கள் பையன் வயசில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் அப்பா பேச்சை கேட்டிருக்கீங்களா? நீங்கள் பண்ணதான் பெருமையாக சொல்லுவீங்களாண்ணே. என் பையன் பேச்சை கேட்க மாட்டான்னு சொல்ல வேண்டியது, என்னைக்காவது பசங்க என்ன சொல்ல வரான்னு கேட்டிருக்கீங்களா? நீங்கள் உங்கள் பையன் 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான். எந்த வேலை செய்யும்போது ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். வயசில் பெரியவங்க நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். அண்ணே, எப்பவும் கையை பிடிச்சே இருக்குன்னு நினைக்காதீங்க.
இன்னும் தூங்கலையா? அவன் எப்படி என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே பயமா இருக்கு. எல்லாம் பண்ணுவான், யோசிக்காம தூங்குங்க. எப்படி? அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் அந்த விஷயத்த பண்றப்ப சந்தோஷமா இருக்கான். சொல்லுங்கண்ணே. பண்ணியாச்சுண்ணே. அண்ணா சரி வச்சிடறேண்ணே. சொல்கிறேன் கலை. நான் நாளைக்கு வர சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. டேய் சூப்பர்ரா, எல்லாம் ரெடி பண்ணிட்டல? பண்ணியாச்சுண்ணா. சரிண்ணா. இது மட்டும் அப்ரூவ் ஆகட்டும், அப்புறம் பாருங்க. முதல்ல வீட்டை விட்டு கிளம்புறேன். நம்மளை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு எப்போ பார்த்தாலும் உயிரை வாங்குறாங்க. சும்மா நசன்னு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி அதை விடுங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது நல்லபடியாக முடிச்சிடணுண்ணே. என்னண்ணே அமைதியாகவே இருக்கீங்க? உனக்கு உங்கள் அப்பாவுக்கு இப்போ என்னடா வித்தியாசம்? வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிற? வளர்ந்துட்டு ஒரு வயசு வந்ததும் யார்ட்டையும் பேசுறதில்ல, சம்பாதிக்க ஆரம்பித்ததும் வீட்டில் இருக்க தேவையில்லை, அப்படி தானே? அண்ணே என் மேலே நம்பிக்கையே இல்லைண்ணா உங்களுக்கு. இதை பற்றி பேசினாலே வீட்டில் சண்டை தான் வருது. புரிஞ்சுக்காமல் பக்கத்தில் இருக்கிறதுக்கு நிம்மதியாக விலகி இருக்கலாண்ணே. டேய், சின்ன வயசில் அப்பா நமக்காக பண்ணதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். நமக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ள நம்மக்கிட்ட இப்படி நடக்கும்போது தான் நம்மளோட அப்பாவை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு 50 வயசாயிருது. அந்த வயசு வரப்போ நம்ம அப்பாலாம் உயிரோடு இருக்கிறதில்ல. நானும் இப்படித்தான் பேசாமல் இருந்துட்டேன். அவர்கிட்ட பேசியிருக்கலாம். வெளியில் நடக்கிற விஷயத்த உணர்ந்து புரிஞ்சுக்கிற நீ வீட்டுக்குள்ளே அப்படி இருக்க மாட்டேடா. இருக்கும்போது புரிஞ்சுக்க பாரு. கலை, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாரு. ஸோ மிஸ்டர் கலை, நீங்கள் சொல்கிற டைப் பயோகேஸ் பிளான்ட்டுக்கும் ஆல்ரெடி இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நாங்கள் குப்பை காசு தரோம் சார். அது எப்படி ப்ராக்டிக்கலி பாசிபிளா? பாசிபிள் சார். ஏரியாவுக்கு ஒரு மினி பிளான் செட் பண்ணி பயோ வேஸ்ட் டு கேஸ் கன்வெர்ட் பண்ணுறோம். ரா மெட்டீரியல்ஸை பீப்புளே ஸ்ப்ளிட் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது அதோட வெயிட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கான அமௌண்ட் கொடுக்குறோம். இந்த ப்ராஜெக்டோட மெயின் பர்பஸே இண்டிவிஜுவல் பர்சனோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சார். அப்படி பண்ணுறதுனால நிறைய பேரோட ஃப்யூச்சருக்கும் நல்லது சார். இந்த எனர்ஜி சோர்ஸில் ப்ராஃபிட் ரெகுலராக வருமா? கண்டிப்பாக சார். ஒரு 100-150 வீடு இருக்கிற க்ளோஸ்டு கம்யூனிட்டி ஏரியாவில் அவங்க கொடுக்குற பயோ வேஸ்ட் மூலமாக கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கே டைரெக்டாக கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ப்ராசஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது சார். இப்போ ஏரியா அண்ட் கம்யூனிட்டி இது ரெண்டுக்குமே தனித்தனி பிளான்ஸ் இதில் இருக்குது சார். இது கண்டிப்பாக பாசிபிள் சார், 100%. நீங்கள் ஏன் பீப்புளை டைரெக்டாக வேஸ்ட்டு கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்க? அடுத்த தலைமுறையில் குப்பை எடுக்கிறதுக்கு யாருமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கங்கிற ஒரே தைரியத்தில் தானே வண்டியில் உட்காந்த இடத்துலேருந்தே குப்பையை தூக்கி போட்டு போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுறதுனால வர வேஸ்ட்டை நம்மளே ரீசைக்கிள் பண்ணோம் சார். படித்தா வாழ்க்கையில் முன்னேறலாம் சார். ஆனால் அதே படிப்புனால வர கண்டுபிடிப்பு இந்த சொசைட்டியோட மாற்றத்துக்கு வழிவகுக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே கலை, நெக்ஸ்ட் மீட்டில் நான் அப்டேட் சொல்கிறேன். ஓகே சார். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
அவன் அந்த விஷயத்த பண்ணுறப்ப சந்தோஷமா இருக்கான். பா போகலாம். உங்கள் பையன் 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான். வயசில் பெரியவங்க நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். கலை, உன் மேலே எப்போ நம்பிக்கை வந்துச்சுன்னு அவர் சொல்லாமல் இருக்கலாம். அது உனக்கே புரியும். அப்பாவை நாளைக்கு கூட்டிகிட்டு போ. ஹலோ. சொல்லுங்கள் மேடம். ஆமாம், உங்கள் அப்பா தான் பேசுகிறேன். ஓகே ஓகே மேம், இதோ வந்துடுறேன். Thank you.